மாதிரி ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 10 நியூட்டன் மீட்டர் ஒரு பாயிண்ட் லோடு, ஒரு 30 நியூட்டன் மீட்டருங்கிற ஒரு பாயிண்ட் மொமெண்ட் ஆக்ட் ஆகுது. இப்போ இதோட ரியாக்ஷன் மொமெண்ட் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ணுங்க. சொல்லுங்க இதோட வேல்யூ. ரியாக்ஷன் சொல்லுங்க. RA is equal to 10 or B equal to 10. என்ன இது ஆக்சுவலா என்னது? லோடா மொமெண்டா? இது லோடா மொமெண்டா? அத பாருங்க. மொமெண்ட் எப்படி ஃபோர்ஸ் கூட ஈக்குவேட் பண்ணுவீங்க? லென்த் தரலையா? சரி, லென்த் வந்து பார்த்தீங்கன்னா இது 1 மீட்டர். இந்த ரெண்டுக்கும் இன்பிட்வீன் கேப் வந்து 2 மீட்டர்ஸ். இது வந்து 2 மீட்டர்ஸ். சரியா? எப்படி சால்வ் பண்றீங்க நான் பார்க்கறேன். லோடுக்கு அப்ளை பண்ணதே நம்மளால மொமெண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியுமா? ஃபர்ஸ்ட் அதை யோசிங்க. பண்ண முடியாது. இது ரிலேஷன் தான சார். ரிலேஷன் தான் வரும். அதான் என்ன ரிலேஷன் கேக்குறேன். அதை சொல்லுங்க. எனக்கு அது சொன்னா கூட ஓகே தான். MA - MB is equal to 20. அப்படியா? இங்க நம்ம ரியாக்ஷன் தான் கேட்டிருக்கேன் நான் உங்ககிட்ட. ஃபைண்ட் அவுட் தி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் தி பீம். ஐ வாண்ட் ரியாக்ஷன். ஓகேவா? ரியாக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க ஃப்ரம் திஸ் மொமெண்ட் அனாலிசிஸ். அதுக்குள்ள தண்ணி குடிச்சிட்டு வந்துறேன். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? சார் இத கப்பலா மாத்தலாம் சார். அதெல்லாம் மாத்தக்கூடாது. நீங்க ஆல்ரெடி இது கப்பல் தான். எனக்கு ஐ வாண்ட் ஃபோர்ஸ். ஜஸ்ட் சிம்பிள் தான். எதுக்கு இவ்வளவு காம்ப்ளிகேட் பண்றீங்க? சிம்பிளா யோசிங்க. 20 சார். BB4. என்னது? RB என்ன? 4. BB 4ங்களா? கரெக்ட், எக்ஸாக்ட்லி. வெரி குட். RE எனக்கு என்னவா இருக்கும்? RB 36ஆ? ஏங்க எப்படிங்க நீங்க மொமெண்ட கொண்டு போய் ஃபோர்ஸ் கூட ஈக்குவேட் பண்ணுவீங்க? இல்ல சார், இது RA சொல்றேன். RA தான் என்ன? அது 40 மைனஸ். தப்பு பண்றீங்க. எதுக்கு 40 ஈக்குவேட் பண்றீங்க? சார் 1 சார். 1ஆ? இப்போ என்கிட்ட யார் ஃபோர்ஸ் சொன்னது? பேர் சொல்லுங்க. சிபி சார். அரே சிபி சார். சிபிங்களா? வெரி குட். 4 கண்டுபிடிச்சிங்க, ரைட்டு. அந்த 4ஓட நெகட்டிவ் வேல்யூ தான் எனக்கு என்னன்னா அந்த ஆப்போசிட் சைடுல இருக்கக்கூடிய இன்னொரு ரியாக்ஷன். சரிங்களா? அது நீங்க சொன்னது 4ஆ -4ஆ எனக்கு தெரியல. அதை நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவேட் பண்ணுங்க. இஸ் தேர் இஸ் எனி வெர்டிகல் ஃபோர்ஸஸ்? வெர்டிகல் ஃபோர்ஸ் நான் அப்ளை பண்ற லோட் இருக்கா? இருக்கா இல்லையா? வெர்டிகல் லோடு இருக்கா இல்லையா? ரியாக்ஷன் கேட்கல, லோடு தான் கேக்குறேன். அப்ப இல்ல அப்படின்னா எழுதுங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க. RA + RB = 0. சரியா? இது கரெக்ட். இது யார் யோசிக்கீங்கன்னு தெரியல. சரியா? நெக்ஸ்ட், அதுக்கு ஹரிசான்டல் எடுத்து போட்டீங்கன்னா எந்த ப்ரோசனும் கிடையாது, அதனால தேவையும் கிடையாது. அப்ப மொமெண்ட் = 0 பண்ணுங்க. மொமெண்ட் = 0 பண்ணீங்க அப்படின்னா ஸோ 10 நியூட்டன் மீட்டருங்கிறது கிளாக் வைஸ் மொமெண்ட். அதை பாசிட்டிவ் வச்சுட்டீங்கன்னா -30 எனக்கு என்னது கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகக்கூடியது. அப்ப அதை நெகட்டிவ் வச்சுக்கலாமா? ஸோ ஐ எம் கன்சிடரிங் கிளாக் வைஸ் பாசிட்டிவ். ஓகேவா? ஓகே. இப்போ கிளாக் வைஸ் பாசிட்டிவ் எடுத்துட்டுனா 10 - 30 = ஐ எம் டேக்கிங் மொமெண்ட் அபவுட் A பாயிண்ட் = 0. அப்ப A பாயிண்ட்ல எடுத்து அப்படின்னா RB × 5 சொல்லலாமா?
சொல்லலாமா இல்லையா? சொல்லலாம். சரியா? ஓகே. அப்போ -20 is equal to 5 RB. Okay, which is equals to RB is equal to -4. சிபி நீங்க சொன்னது 4 -4 தெரியல, ஆனாலும் வெரி குட். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் இப்ப if it is RB is equal to -4 இருந்துச்சு அப்படின்னா RA எனக்கு என்னவா இருக்கும்? +4 நியூட்டனா இருக்கும். ஓகேவா? நியூட்டன். இதான் இதோட ஆன்சர். சரி, அப்ப இதோட டயக்ராம் எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பாத்துக்கோங்க. I'm taking upward as positive, downward as negative வச்சுக்கிட்டீங்கன்னா அப்ப இதோட டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுன்னு பாருங்க. ஓகே, so this is the beam RB, this is RA. ஓகே, சாரி இது ஃபீபர் டயக்ராம் மாதிரி வரைஞ்சிருக்கோம். சரி, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, RA is equal to +4 நியூட்டன் அப்படின்னா RB எனக்கு என்னவா இருக்கும்? நெகட்டிவா இருக்கும். அதே -4. ஓகே, எதுக்கு டோட்டலா உனக்கு எவ்வளவு லோட் அப்ளை ஆகுது? 10 30. இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவுண்டராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கப்பல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு இருக்கு? இங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 5 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகக்கூடிய 4 அப்படிங்கிற லோடு தான் வந்து என்னன்னா கப்பலா இருக்கு. இப்ப ஃபைனல் கப்பல் எனக்கு எவ்வளவு கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுதா, கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுதா? சொல்லுங்க. இப்போ கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுதா ஃபைனல் கப்பல்? 20 நியூட்டன் மேல கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுதா, கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுதா? கவுண்டர் கிளாக் கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுது. அப்ப கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அதை நான் என்ன பண்ணணும்? கிளாக் வைஸ்ல ஒரு மொமெண்ட் கொடுக்கணுமா? அந்த கிளாக் வைஸ் மொமெண்ட் தான் இது. சரியா? ஓகே, புரிஞ்சுதா? அப்பதான் அந்த சப்போர்ட் வந்து எனக்கு என்ன இருக்கும்? ஈக்குலிபிரியமா இருக்கும். சரியா? இப்ப இந்த மாதிரி சம்மெல்லாம் ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணலாம். அதுக்கு ஒரே ஒரு ட்ரிக் தான் இருக்கு. என்னன்னா அந்த ட்ரிக்ஸ் தான் நம்ம கத்துக்கணும் கேட்டுக்கு, ஏன்னா ஃபாஸ்டா இருக்கிறதுக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட். சொல்லுங்க, ஒரு சில ஸ்கெட்சஸ் காணோம். ஓகே, note for a simply supported beamல ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ஓகே, அந்த மொமெண்ட்டை அதோட லென்த்தால நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஈக்குவலன்ட் மொமெண்ட் இருக்கு இல்லையா? ஈக்குவலன்ட் மொமெண்ட்னா அந்த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்ட். ஓகேவா? ஸோ அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த மொமெண்டோட வேல்யூ எடுத்து நான் என்ன பண்றேன்னா அதோட ரியாக்ஷன்ஸ் அதோட டோட்டல் லென்த்தால நான் டிவைட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்னன்னா அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிறத கன்க்ளூஷன். ஓகேவா? இன் பிரசன்ஸ் ஆஃப் எழுதுறீங்களா சார்? எழுதி தரேன். ஓகேவா? ஏன்னா நோட்டுங்கிறதுலாம் நீங்க மறக்க கூடாது. அதுக்காக எந்த நோட்டனா நான் எழுதிருவேன். ஓகே, ஸோ இன் பிரசன்ஸ் ஆஃப் moments, in presence of moments only on, okay, moment நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. only on simply supported beamல மட்டும்தான், எல்லாத்துலயும் அப்ளை பண்ணிட கூடாது. okay, simply supported beam magnitude of okay, magnitude of reaction is equals to net external moment acting on the beam ஸோ இங்க நான் இன்டெகிரல் இந்த எதுக்கு போறேன்னா மாடுலஸ் ஏன் போறேன்னா பாசிட்டிவ் வேல்யூ மட்டும் தான் அப்படிங்கிறதுனால net external moment acting on the beam is equals to with respect to its length of the beam. ஓகே, இப்போ ஃபைனலாக எனக்கு என்ன வரும்? அப்போ இந்த 20 நியூட்டன் மீட்டருங்கிற கவுண்டர் கிளாக் வைஸ்ல 20 நியூட்டன் மீட்டர் ஆக்ட் ஆச்சா?
அப்போ -20 நியூட்டன் மீட்டர். வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் லென்த் என்ன? இதோட மேக்னிட்யூட் மட்டும் தான் எடுக்கணும். ஓகே, மேக்னிட்யூட் மட்டும் எடுத்துட்டீங்கன்னா டிவைடட் பை 5 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்ன 4 நியூட்டன் லோடா. அதுதான் அதோட ரியாக்ஷன்ஸ். தட் ரியாக்ஷன்ஸ் போத் ஆர் எனக்கு என்னவா இருக்கும்? சேமா இருக்கும் அப்படிங்கிறதா கன்க்ளூஷன். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பாயிண்ட் லோடுக்கு வந்து அதை நான் பார்ட்ஸ் மெத்தட் அப்ளை பண்ண முடியும்னு சொன்னேன். பிகாஸ் சென்ட்ரல் ஆக்ட் ஆகும்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி கன்சிடரேஷன் இங்கே கிடையவே கிடையாது. நீங்க எது போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகேவா? அப்படி எடுத்துட்டீங்கனாலுமே உங்களுக்கு ஃபைனலாக இதுதான் ஆன்சரா வரும். ஓகேவா? உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்படி எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீமுக்கு இந்த மாதிரி செட்டப் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி தான் டோட்டல் எக்ஸ்டர்னல் நெட் எக்ஸ்டர்னல் மொமெண்ட் ஆக்டிங் ஆன் த பீம் டிவைடட் பை லென்த் ஆஃப் த பீம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ எதுக்குன்னா ரியாக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ரியாக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் வரைய முடியும். சரியா? ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த அளவுக்கு ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, அப்ப இந்த செட்டப்க்கு எப்படி இருக்கும் ரியாக்ஷன் சொல்லுங்க நீங்க. எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல, ஓகேவா, எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல என்னன்னா ஒரு மொமெண்ட் வந்து எங்க ஒரு மொமெண்ட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. திஸ் எம்ங்கிற மொமெண்ட். அப்ப இதோட ரியாக்ஷன்ஸ் என்னென்ன? என்ன? வெரி குட், m/l. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து கிளாக் வைஸ்ல மொமெண்ட் ஜெனரேட் ஆனா ஆன்டி கிளாக் வைஸ் எனக்கு மொமெண்ட் கொடுக்கணுமா நான்? இப்போ ஆன்டி கிளாக் வைஸ்ல இது கிளாக் வைஸ் தானே, ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இது மேல இருக்கும், இது கீழே இருக்கும். ஓகே, திஸ் m/l m/l அதே மாதிரி m/lங்கிற ரியாக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? புரியுதா? புரியுதா? எஸ் சார். ஓகே, இதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன கான்செப்ட் ட்ரிக்கியா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? இது எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் எக்ஸசைஸ் போயிடுவோம், ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7. நிறைய வச்சிருக்கேன், நீங்க சால்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா போதும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல மூமெண்ட் இப்படி ஆக்ட் ஆச்சு அப்படின்னா இப்போ ரியாக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ரியாக்ஷன் எனக்கு என்னவா இருக்கும்? என்ன சொன்ன, என்னவா இருக்கும்? பார்த்தோன்னே ஆன்சர் சொல்ல மாட்டீங்களா யாருமே? அப்ளைட் மொமெண்ட் தான் ரியாக்ஷன் ஆகும். அதாவது இது வந்து நான் அப்ளை பண்ற மொமெண்ட், ரெண்டுமே நான் அப்ளை பண்ற மொமெண்ட் தான். ஓகேவா? ரியாக்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? ஜீரோ. இதுக்கு இவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க? ஜீரோ தான். RA = 0 and RB = 0. Why? Net moment is 0. ஓகேவா? நெட் மொமெண்ட் 0 வந்தா எதுவுமே இருக்காது, அங்க ஃபோர்ஸே இருக்காது. சரியா? மொமெண்ட் = 0 னா ஏன்னா because there is no force also. Yeah, this is question number 7. 8 சால்வ் பண்ணுமா? Okay, I'm giving one question. ஸோ எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்க்கு, ஓகேவா, இந்த எம்ங்கிறது நியூட்டன் மீட்டர் பர் மீட்டருங்கிற டிஸ்டன்ஸ் வந்து ஆக்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா இதோட ரியாக்ஷன்ஸ் என்ன? ட்ரிக்க சொல்லி கொடுத்தாலும் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு அந்த ட்ரிக்? ml² இது யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுங்க, மொமெண்ட்டுங்க. எம் தானே சார்.
வெரி குட். எம்ங்கிறது என்னது? இங்க இது கிளாக் வைஸ் மொமெண்டா இருக்கிறதுனால எனக்கு என்னவா இருக்கும்? ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக் வைஸ்ல வருமா? ஆன்டி கிளாக் வைஸ்னா இப்படி வரும். அந்த ஸ்மால் அந்த இன்டென்சிட்டி இருக்கு இல்லையா, அது மட்டும் தான் வரும். சரியா? which means m into Lங்கிறதா வந்து டோட்டல் மொமெண்ட், மேக்னிட்யூட் ஆஃப் மொமெண்ட். சரியா? அந்த டோட்டல் மொமெண்ட்ல நான் L கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வரும்? ஸ்மால் m தான் வரும். ஓகே, அது வந்து என்னது? மொமெண்ட் இன்டென்சிட்டி. ஓகேவா? ரியாக்ஷன் மொமெண்ட் ஆச்சுல அதுல எப்படி சார் ரெப்ரசன்ட் பண்றது? என்னது? இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ண முடியும் சார்? இங்க ஷியர் ஃபோர்ஸே கிடையாது, பெண்டிங் மொமெண்ட் மட்டும் தான் இருக்கும். ஓ ஓகே. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா 9th one. 9th one இதை சால்வ் பண்ணுங்க பாப்போம். ரியாக்ஷன் என்ன? எம்ங்கிற மொமெண்ட் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா எல்லுங்கிற டிஸ்டன்ஸ்ல சொல்லுங்க. என்ன சொன்னீங்க? யார் சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? 0 சார். 0வா? ஏங்க மொமெண்ட் அப்ளை ஆயிட்டிருக்கு. ஒரு மொமெண்ட் அப்ளை ஆயிட்டிருக்கு, எப்படிங்க 0ன்னு சொல்றீங்க? மனசாட்சியே இல்லாம. மொமெண்ட் அப்ளை ஆகும். மொமெண்ட் தான் இங்க ரியாக்ஷன் மொமெண்ட் மொமெண்டா தான் இருக்கும். சரிங்களா? அப்ளை பண்ண மொமெண்ட்டுக்கு ஆப்போசிட்ல மொமெண்ட் கொடுக்கும். பிகாஸ் தேர் இஸ் நோ எனி ரியாக்ஷன்ங்கறனால ry = 0, rx = 0. சரியா? நெக்ஸ்ட் இந்த சம் சால்வ் பண்ணுங்க. 10th one. ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல ஓகே 30 கிலோ நியூட்டன் அப்படி ஒரு லோடு அப்ளை ஆகுது. இங்க அதே மாதிரியே 30 கிலோ நியூட்டன்ங்கிற லோடு அப்ளை ஆகுது. சரியா? இது ஏ, இது பி அப்படின்னா ஃபைண்ட் அவுட் இட்ஸ் ரியாக்ஷன். ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்றவங்களுக்கு ஒரு சாக்லேட். சார் லென்த் லென்த் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகே சொல்றேன். ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2 மீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் 2 மீட்டர். ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1 மீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். இதோட டிஸ்டன்ஸ் 1 மீட்டர். ஆன்சர் சொல்றவங்களுக்கு சாக்லேட். ரியாக்ஷன் 0 வருமா சார்? என்ன சொன்னீங்க? சார் 0 வருமா? வாய்ப்பே இல்ல. யாருக்குமே சாக்லேட் கிடையாது. மறுபடியும் செக் பண்ணுங்க. மேபி 16 சார். ஃபிஃப்டீன் வருமா சார்? 15
வெரி குட். யார் சொன்னது 15? பேர் என்ன? விஷ்ணு சார். விஷ்ணு சார். விஷ்ணு. சரி, ஒரே நிமிஷம் இருங்க. வெரி குட் ஆகாஷ். 15க்கு சரியா? யாரு விஷ்ணு ஆன்சர் சொன்னது 15? அதுக்கு முன்னாடி 0 சொன்னது யாரு? விஷ்ணு தானே? ஆமா சார். செக் பண்ணுங்க, கரெக்டா ஆன்சர் வருது. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். அப்போ மொமெண்ட் எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா டைரக்டா டிவைட் பை 5 போட்டேன்னா எனக்கு டிவைட் பை 4 போட்டா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே. அப்ப சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல இங்க என்ன லோட் ஆக்ட் ஆகுது? 30 நியூட்டன் மீட்டர். அது 30 நியூட்டன் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுது. அதே மாதிரி இங்க 30 நியூட்டன் மீட்டர் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இதை நான் வந்து ஃபோர்ஸ் ஷிஃப்ட் பண்ணணும். அப்ப நான் ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 30 கிலோ நியூட்டன் வந்து இங்க வரும். 30 கிலோ நியூட்டன் வந்து எனக்கு டவுன்வர்டா வரும். கரெக்டா? ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட், இந்த நியூட்ரல் பாயிண்ட்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் சி பாயிண்ட் நான் ஷிஃப்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இது சி பாயிண்ட். அது கூட நம்ம கூட என்ன வரும்? இங்க ஒரு கிளாக் வைஸ் மொமெண்ட் 30 கிலோ நியூட்டன் மீட்டருங்கிற ஒரு மொமெண்ட். அதே மாதிரி என்ன வரும்? இங்கேயே எனக்கு ஒரு கிளாக் வைஸ் மொமெண்டா இப்படி ஒரு மொமெண்ட் வரும். அந்த சாரி, இது மேல போட்ட மொமெண்ட் டைரக்ஷன் கரெக்ட். இப்போ கரெக்ட். 30 கிலோ நியூட்டன் மீட்டர். சரிங்களா? இப்ப இந்த 30 கிலோ நியூட்டன் 30 நியூட்டன் சேர்ந்து பாத்தீங்கன்னா டோட்டல் எவ்வளவு வருது உங்களுக்கு? 60யா? ஓகே. அப்ப அது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எனக்கு 60 நியூட்டன் மீட்டர். ஓகேங்களா? இந்த ஃபோர்ஸஸ் எனக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஓகே. அப்ப நமக்கு என்ன வரும்? RA அண்ட் RB. ஓகேவா? இது வந்து கிளாக் வைஸ்ல ஜென்ரேட் ஆகுது. அப்ப எனக்கு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கும். ஸோ 60 மேக்னிடியூட் டிவைட் பை என்னது? எவ்வளோ டிஸ்டன்ஸ்? 4 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 15 கிலோ நியூட்டன் அப்படிங்கிறது இதோட டிஸ்டன்ஸ். அப்போ 15 கிலோ நியூட்டன் வந்து என்ன? இது கிளாக் வைஸ்ல ஜென்ரேட் ஆகுதுன்னா ஆன்டி கிளாக் வைஸ் எனக்கு ரியாக்ஷன் கொடுத்தாகணுமா? அந்த ஆன்டி கிளாக் வைஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் நம்மளுக்கு. சரியா? RB, this is RA ஓட ஆக்சுவல் டைரக்ஷன். சரியா? ஓகே. இதான கவுண்டர் கிளாக் வைஸ் கரெக்ட். கவுண்டர் கிளாக் வைஸ்ல மொமெண்ட் கொடுத்தேன்னா ரெசிஸ்ட் பண்ணிட்டேன். which means RA is equal to 15, RB is equal to 15. சரியா? சரியா? கொஞ்சம் கவனமா போடுங்க. அதனாலதான் ஒரு சைன் கன்வென்ஷன்ல ஒன்னுல பிக்ஸ்டா இருந்துடணும். நெக்ஸ்ட் கொரியர்ல அனுப்பிடுறீங்களா சார்? என்னது? சாக்லேட்டா? ஆமாங்க சார். விஷ்ணுவா விஷ்ணுக்கா முரளிக்கா? ஓ விஷ்ணுவா? சரி, சாக்லேட் என்ன வெரி குட் தான் உங்களுக்கு சாக்லேட். சரியா? இல்ல நேர்ல மீட் பண்றப்ப கண்டிப்பா தரேன். சரியா? ஓகே சார். கண்டிப்பா ஸ்கோர் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நேர்ல மீட் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வருவீங்களா என்ன? கண்டிப்பா வருவாங்க சார். ஓகே ஓகே. சரி, ஆல் தி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா பண்ணுங்க கண்டிப்பா. ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சம் என்னன்னா, ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல என்னன்னா இந்த பாயிண்ட்ல இங்க ஒரு லோட் நான் அப்ளை பண்றேன். ஓகே. அதே மாதிரி ஹரிசான்லாவும் நான் ஒரு லோட் அப்ளை பண்றேன். ஓகே. திஸ் இஸ் 4 கிலோ நியூட்டன். திஸ் இஸ் ஆல்சோ 4 கிலோ நியூட்டன் வச்சுக்கோ. மேல தெரியுதுங்களா? 4 கிலோ நியூட்டன். ஓகேவா? Yeah, this over 4 kilonewton. This distance is 1 meter. This distance also 1 meter. Okay. This is ஹலோ ஹலோ சார். கேக்குதுங்களா? ஒரு நிமிஷம் இருங்க, டேட்டா வர இதாயிருச்சு. நான் இருக்க ஒரு நிமிஷம் வரேன். கூப்பிடுறேன்.
ஓகே சாரி ஒரு நிமிஷம் லேண்ட்ஸ்கேப் போட்டுக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த செட்டப்க்கு அப்படியே டிரா பண்ணுங்க பாப்போம். For example, take this distance as a similar like 2 meter and 2 meter எடுத்துக்கோங்க. எவ்வளவு வருதுன்னு சொல்லுங்க. கேக்குதுல எல்லாருக்கும்? சார் RX at A வந்து 4 இருக்கும் சார். RX A வந்து 4ங்களா? எஸ் சார். RX B சார் RX B 0. B ல X டைரக்ஷன் 0. சரி 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 சரி. RY A என்ன வருது? RYA 1 மீட்டருங்களா? 1 நியூட்டனா? 1 கிலோ நியூட்டன். 1 கிலோ நியூட்டன். RY at B அதுவும் 1 தான் சார். 1ங்களா? செக் பண்ணுவோமா? 4. ஓகே. RXA RYA RYB. ஓகே. சோ என்னென்ன மொமெண்ட் ஆக்ட் ஆகுது? ஃபர்ஸ்ட் 4 நியூட்டன் மீட்டர்ங்கிறது ஒரு கவுண்டர் கிளாக் வைஸ் மொமெண்ட். ஓகேவா? அந்த 4 நியூட்டன் நீங்க ஷிஃப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க 4 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது வந்து கிலோ நியூட்டன் மீட்டர்ங்கிறது வந்துன்னா எனக்கு வந்து என்னது கிளாக் வைஸ் மொமெண்டா? ஓகே. அடுத்து வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு அது 4 நியூட்டன் கிலோ நியூட்டன் வந்து ஹரிசான்டலா ஆக்ட் ஆகறதுனால அது டைரக்டா நான் இங்க ஷிஃப்ட் பண்ணேன் அப்படின்னா 4 கிலோ நியூட்டன் நான் இங்க ஷிஃப்ட் பண்ணேன்னா இது வந்து எனக்கு ரைட் வர்டா இருக்கு RXA is equal to எனக்கு என்ன வந்து 4 கிலோ நியூட்டன் வந்துரும். அதே வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு மொமெண்ட் ஜெனரேட் ஆகுதா? அந்த மொமெண்ட் எனக்கு என்ன மொமெண்ட்? 4 கிலோ நியூட்டன் நியூட்டன் மீட்டர். இது எனக்கு என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிருமா? கேன்சல் ஆயிருச்சு அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கு? பாத்துட்டீங்கன்னா RXA நம்ம டைரக்டா சொல்லிடலாம் 4 கிலோ நியூட்டன். ஓகேவா? RYA வேணும் அப்படின்னா எங்க எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? 4 கிலோ நியூட்டனா? ஓகே. 2 மீட்டர் 2 மீட்டர்னா அதுக்கு எனக்கு என்னவா இருக்கும்? RYBயும் RYAவும் எனக்கு என்னவா இருக்கும்? எனக்கு என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் கேஸ்லயே பார்த்தோம். எப்பயுமே வந்து ஒரு லோடு வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா ரெண்டு சைடுலயும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்னு சொன்னா. ஏன்னா 2 பேர் இருக்காங்க 2 சைடு. ஓகேவா? ஒரு 10 நியூட்டன் வந்து ஒரு பீம் சென்ட்ரல் ஆக்ட் ஆச்சு அப்படின்னா அந்த 10 நியூட்டன் 2 பேர் தலையிலயும் போய் விடியும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னது 5 அப்படின்னு. சரியா? இது அந்த மாதிரி மாடுலஸ் போட்டு பை டோட்டல் லோட் அப்படி போட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் அப்படி போட்டு இங்க மொமெண்டே இல்லையே, நீங்க எப்படி போடுவீங்க? ஓகே சார். நான் அதான் சொல்றேன், மொமெண்ட் ஒன்லி ஆன் சிம்பிளி சப்போர்ட்டட். மத்தபடி ஃபோர்ஸ் எல்லாம் நம்ம இங்க போடவே கூடாது. அப்படி போட்டீங்கன்னா இந்த கேஸ் கரெக்டா வரும். விச் மீன்ஸ் இதுவே பாத்தீங்கன்னா என்னது 4/4 வரும் 1 வரும். எப்படி நீங்க ஃபோர்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும்? ஃபோர்ஸ் நம்ம ஈக்குவேட் பண்ண கூடாது. சரியா? அந்த கேஸ்க்கு பிகாஸ் தட் ஒன்லி வேலிட் ஃபார் மொமெண்ட் மட்டும். ஓகேவா? அதுதான் கண்டிஷன். அதான் மொமெண்ட்க்கு டபுள் கோட்ஸ், சிம்பிளி சப்போர்ட்டிங்க்கு டபுள் கோட்ஸ் போட்டுருக்கேன். சரிங்களா? ஓகே. ஒன்னும் பிரச்சனை இல்லை, தப்பு பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? எஸ் சார். நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு நீங்க யாரோ ஒருத்தர் கேட்டீங்களே கொஞ்சம் வந்து ஒரு வேரியேஷன் வந்து லீனியரா இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டின் ஒன்று பார்ப்போமா? ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி என்னன்னா ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஏன்னா ஒரு வேரியேஷன் வந்து ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொஃபைல் வந்து இப்படிதான் வேரி ஆகுது, லோடு அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. which means weight intensity is equal to 5x square Newton per meter.
சரியா? ஓகே. இப்ப இதோட லென்த் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஃபைண்ட் அவுட் இட்ஸ் ரியாக்ஷன்ஸ். ஃபைண்ட் அவுட் ரியாக்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம். சால்வ் பண்ணிட்டீங்களா? சார் டோட்டல் லோட் தெரிஞ்சது. அது எந்த பாயிண்ட்ல வரேன்னு எப்படி லொகேட் பண்றது சார்? டோட்டல் லோட் எவ்வளவு ட்ரையாங்கிள் வந்துச்சு? 1/3 2/3 அதாவது சரி 1/6. 1/6ங்களா? 1/6 ஷூரா? சார் இன்டகிரேட் பண்ணலாம். இன்டகிரேட் பண்ணீங்களா? எப்படி? 5x² into சார் லிமிட் 0 to 10. ஓகேங்க, வெரி குட், கரெக்ட். இன்டகிரேட் பண்ணா எவ்வளவு வந்துச்சு? 5x ஒரே நிமிஷம் சார் செக் பண்ணிட்டு சொல்றேன். நீங்க ஆ, டவுட் வருது. இருங்க, நான் வேலிட் கரெக்ட் 1/6 தான். கரெக்ட் தான். கரெக்ட் தாங்க. சார் ஓகேவா? வெரி குட், இன்டகிரேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் மொமெண்ட் இன்டகிரேட் பண்றப்ப அதுக்கு என்ன பண்ணீங்க? அத லொகேட் பண்ணாதானே சார் மொமெண்ட் டிஸ்டன்ஸ் தெரியும். எந்த பாயிண்ட்னு லொகேட் பண்ணனும் சார். இல்ல, இது வந்து நீங்க பாராபோலிக் வேரியேஷனா 1/3 ன்னு சொல்லலாம். இங்க வந்து இது வேற ஏதோ ப்ரொஃபைல். இது அது வேரியேஷன் நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம ஜெனரல் மெத்தட் தான் நம்ம போய் ஆகணும். சரியா? சாரி, ட்ரையாங்குலர் வேரியேஷனா 1/3 ன்னு சொல்லாங்க. எஸ் சார். என்ன இது? என்ன வேரியேஷன்? பாராபோலிக் வேரியேஷனா? எஸ் சார். இதுக்கு நம்ம எந்த டிஸ்டன்ஸ் நமக்கு தெரியாது. நம்ம டிஸ்கஸ் பண்ணதே இல்ல. அப்ப நம்ம ஜெனரல் மெத்தட்ல போய் சால்வ் பண்ணுங்க. ஜெனரல் மெத்தட்னா என்ன மெத்தட்? மொமெண்ட் மெத்தட். மொமெண்ட் மெத்தட்ல சால்வ் பண்ணுங்க. மொமெண்ட் மெத்தட் என்ன? w into x into அந்த வேல்யூ, அவ்வளவுதான். w into x into dx சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? x power 4/4 வரும். 50,000/4 ன்னு வரும். புரியுதுங்களா விஷயம்? சரி, இருங்க நான் சால்வ் பண்றேன். சார் ஓகே, எத்தனாவது क्वेश्चन சொன்னேன்? 10th one, இது 11th one, this is 12th one. First of all, we have to first calculate the total load. Total load வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் மெத்தட்ல நான் சால்வ் பண்றேன். I am taking an element which is wx, ஓகேவா? from a distance xங்கற எலிமெண்ட், xங்கற டிஸ்டன்ஸ் வந்து dxங்கற ஒரு எலிமெண்ட், dxங்கற டிஸ்டன்ஸ்ல நான் ஒரு எலிமெண்ட கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த எலிமெண்ட் வந்து wxங்கற ஒரு வேல்யூ இருக்கு. அது ஒரு மொமெண்ட் இன்டென்சிட்டி. ஓகேவா? இப்போ இதோட பாயிண்ட், இதோட ஏரியா வேணும் அப்படின்னா w into dx ன்னு சொல்லலாமா? இந்த பாயிண்டோட ஏரியா, இந்த எலிமெண்டோட ஏரியா ax. ஓகே, அப்ப a இப்ப டோட்டல் ஏரியா வேணும்னா 0, டோட்டல் ஏரியா இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா ax into dx ஆ? ஓகேவா? சாரி, a டோட்டல் ஏரியாவை நான் இன்டகிரேட் பண்ணனும் வித் ரெஸ்பெக்ட் இட்ஸ் ஏரியாவை. ஓகே, dA வால இன்டகிரேட் பண்ணா அது டோட்டலாவே வேணும் அப்படின்னா இப்ப டோட்டல் லோட் இஸ் ஈக்குவல் டு w is equal to integral over 0 to 10, அதாவது டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 10 மீட்டர். ஓகேவா? w into dx. ஓகேவா? நமக்கு w ஃபார்முலா என்ன? 5x² ன்னு சொல்லிட்டாங்க. dx சப்ஸ்டிட் பண்ணி 0 to 10 அப்படின்னா எனக்கு என்ன வரும்? 5000/3 ன்னு வரும். சரியா? ஓகே, இது வந்து என்னன்னா டோட்டல் லோடு. இந்த லோடு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? சோ சமேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0 பண்ணுங்க. சோ RA plus RB
இஸ் ஈக்குவல் டு 5000 divided by 3. இது எனக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் கிடைச்சிருக்கு. I have to find out, I have to calculate the another one reaction. Okay, this is R A ன்னு வச்சுப்போம், this is RB because RXA வந்து வேணாம்னு சொல்லிட்டேன். ஓகேவா, RB ஏன்னா RX வந்து தேவையில்ல ஈக்குவல் டு 0 ன்னு சொல்லிடலாம். ஓகே, RA RB. அப்ப another one equation என்னது, மொமெண்ட் அபவுட் A பாயிண்ட் வச்சுக்குமா இல்ல B பாயிண்ட் வச்சுக்குமா, ஏதோ ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க, மொமெண்ட் அபவுட் A வச்சுக்குவோம். ஓகே, மொமெண்ட் அபவுட் A is equal to 0 பண்ணீங்கன்னா so RB into 10 கரெக்டா, Yes, sir. RB into 10 is equal to எதுக்கு ஈக்குவலா இருக்கும், moment of that Wங்கிற லோடோட மொமெண்டோட x. சரியா, அப்ப எனக்கு ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா W into x into dx ன்னு சொல்லலாமா. ஓகே, Wங்கிறது வந்து மொமெண்ட் இன்டென்சிட்டி, இஸ் a weight and force intensity. சரியா, ஓகே, அந்த ஸ்ட்ரிப் வந்து மொமெண்ட் ஜெனரேட் பண்ணுச்சுன்னா எப்படி ஸ்ட்ரிப் மொமெண்ட் ஜெனரேட் பண்ண, W into x into dxங்கற பாருங்க, இந்த எலிமெண்ட் இருக்கா, இந்த எலிமெண்டோட ஃபார்முலா என்ன, W into dx. எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மொமெண்ட் ஜெனரேட் பண்ணுது, xங்கற டிஸ்டன்ஸ்ல மொமெண்ட் ஜெனரேட் பண்ணுது, அதான் W into Okay, sir. x into dx. சரியா, ஓகே, அப்ப எவ்வளவு டிஸ்டன்ஸ் 0 to 10 is equals to 5x square into x into dx. Okay, is equals to 5 into 10 power 4 divided by 4 ன்னு சொல்லலாமா. ஓகே, அப்ப 50,000 divided by 4, 50,000 divided by 4 அப்படின்னா RB into 10, அப்ப 5,000 divided by 4 is equal to என்னது, RB ன்னு சொல்லலாம். ஓகே, 10 RB is equal to, ஓகே, 10 RB னா 10 power 3 cancel ஆயிடுச்சு அப்படின்னா 5,000 divided by 4. அப்ப இது 5,000 divided by 4 அப்படின்னா ரிமைனிங் எனக்கு என்னவா இருக்கும், ஓகே, ரெண்டுக்கு LCM என்னது 3 4 னா 12. ஓகேவா, என்னதுங்க ஆரியா எனக்கு என்னவா இருக்கும் நவீன், RB 1250 RB. 4 into this value, 3 into this value. அப்ப எனக்கு என்ன வரும்னா 5,000 divided by 12 ன்னு வரும். சரியா, RA. சரியா, எப்படின்னு புரியுதா, இப்ப 5,000 வெளியே எடுத்துருங்க, 5,000 வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா 1/3 minus 1/4. so this cross multiply 4, இது 3 by 12. அப்ப 4 minus 1 எனக்கு என்ன வரும் 1. அப்ப 5,000 by 12 ன்னு வரும். சரியா, Yes, sir. ஓகே, எல்சிஎம் தான், நார்மல் மெத்தட் தான். Yes, sir. இப்படிதான் நம்ம இன்டகிரேட் பண்ணோம். நம்ம கையில கீ இல்ல அப்படின்னா அந்த கீ உருவாக்கி கத்துக்கணும் ஒரு சில நேரத்துல. சரியா, அந்த கீ தான், அந்த மெத்தட் தான் இது. ஓகே, இன்டகிரேஷன் மெத்தட் இது. இன்டகிரேஷன் நல்லா தெளிவா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த ஒரு சமயம் நீங்க இன்டகிரேஷன்ல சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம், மேத்தமெட்டிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா. ஓகே, அதனாலதான் சொல்றேன், ஒவ்வொரு இடத்துலயுமே எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல dx ஒரு எலிமெண்ட் எடுத்து, அந்த dx ஓட எலிமெண்ட் வந்து wx, அந்த wx is equal to ஒரு பர்టిక్యులர் ஏரியா, which means wx, இது wx ன்னு வெச்சுக்கோங்க. அப்ப wx is equal to w into எனக்கு என்னவா இருக்கு dx ஆ இருக்கும் அப்படிங்கிறது அதோட பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து எனக்கு மொமெண்ட் ஜெனரேட் பண்ணுச்சுன்னா w into x into dx, w into dx into x ன்னு வரும். அதுதான் வந்து அந்த எலிமெண்ட். ஓகேவா, அப்படி நீங்க இன்டகிரேஷன் நல்லா தெளிவா கத்துக்கிட்டீங்கன்னா எங்க போனாலும் நீங்க இன்டகிரேஷன் ஃபாலோ பண்ணிக்கலாம். புரியுதா சார்? சொல்லுங்க சார், இப்போ இந்த சம் வந்து இப்போ 5,000/12 ஆப்ஷன்ல இருந்தா சரி சார், இதே இது வேல்யூ டெசிமல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி சார்? டெசிமல் இருந்தா அதுக்கு ஏத்த மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு லிமிட் எப்படி சார் கொடுப்பாங்க? ஏன் இது NAT டைப்லயே வராது இந்த மாதிரி சம்லாம். இல்ல சார், அதாவது நீங்க 16 இப்போ 5,000/3 ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதான் ஆன்சர்னு வச்சுக்கோங்க. சரியா, அப்ப 5,000/3 னா 1,666.67 அப்படின்னு போட்டா ஆன்சர் வந்துரும். இல்ல சார், இப்போ அதுக்கு என்ன லிமிட் கூட, லிமிட் வந்து கேட்டீங்கன்னா இந்த இதுக்கெல்லாம் வந்து லார்ஜர் ரேஞ்ச் கொடுப்பாங்க, 163 to 169 வரைக்கும் கொடுப்பாங்க. ஓகே, ஏன்னா இப்போ லாஸ்ட் ஆரியா கண்டுபிடிச்சோம்ல சார். ஆமா, அந்த 1/3 1/4 வந்து 0.33 minus 0.25 0.25 போட்டீங்கன்னா என்ன வரும், 0.8 ன்னு வருமா, 0.08 ன்னு வரும்.
400 வருதா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 12 போட்டா 416 வந்துச்சு. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாத்துட்டீங்கன்னா ஓகே, இன்னும் இது நான் ரொம்ப இழுத்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு தேவையில்லை. சரி, பேசிக் அனாலிசிஸ் தான் ரொம்ப நடத்திட்டு இருக்கேன். சரி, நெக்ஸ்ட் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்ல சைன் கன்வென்ஷன். சரியா, இங்கேயும் சைன் கன்வென்ஷன் இருக்கு. எங்கேயுமே அந்தந்த சாப்டருக்குள்ள போறப்ப அதுக்கேற்ற மாதிரி சைன் கன்வென்ஷன் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லா கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கும். ஓகேவா, எங்க போனாலும் சைன் கன்வென்ஷன் ரொம்ப முக்கியம். ஓகே, சோ ஒரு நிமிஷம் இருங்க. சைன் கன்வென்ஷன் ஷியர் ஃபோர்ஸ் ஒரு பீம் இருக்கு. அந்த பீம்ல வந்து என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேன்டிலீவர் பீம்ல ஒரு பீங்கர் லோட் அப்ளை ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. சார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல பீங்கர் லோடு L/2 டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டோட்டல் லோட் எனக்கு என்னவா இருக்கும் பார்த்த உடனே சொல்லுங்க. அவ்வளவுதான். ஓகே, இப்போ இந்த செக்ஷனை நான் என்ன கட் பண்ணி எடுக்கிறேன். ஓகேவா, which means இன்டர்மீடியட் பாயிண்ட்டை நான் கட் பண்ணி எடுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பொசிஷன் நான் கட் பண்ணி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட் இந்த கட் பண்ணி பார்க்குறேன். கட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதோட ஃப்ரீ பாடி டைனமிக் எப்படி வரும்? இப்படி கட் பண்ணிருக்கேன். இதுல வந்து எனக்கு பீங்கர் லோடு அப்ளை ஆகுது. இது எனக்கு என்ன இருக்கு? P/2 லோடா இருக்கு. இது எனக்கு என்னவா இருக்கும்? அந்த செக்ஷனு இதுக்கு இதோட லோடு வந்து P/2 இருக்கும். கரெக்டா? பிகாஸ் திஸ் இஸ் த எக்ஸாக்ட் செக்ஷன். அது கட் பண்ண செக்ஷன். சரியா? ஓகே, சரி. இப்ப பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப இந்த ரெண்டு லோடும் சேர்ந்து இந்த பீமை என்ன பண்ணுது? கட் பண்ணுதா? ஷியர் பண்ணுதா? ஓகே, அதாவது இங்க P-யும் P/2 இருக்கு இல்லைங்களா, அது ரெண்டும் இந்த இன்பிட்வீன்ல இருக்குங்க இல்லையா, இந்த பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் C2B ன்னு வச்சுக்கோங்க. இந்த CB செக்ஷனை இந்த ரெண்டு P and P/2 லோடு என்ன பண்ணுது? டிரான்ஸ்வர்ஸ் லோடு என்ன பண்ணுது? அந்த கிராஸ் செக்ஷனை சிசர் எப்படி ஒர்க் ஆகுது அதை சொல்லுங்க எனக்கு ஃபர்ஸ்ட். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சிசர் எப்படி ஒர்க் ஆகும்? சிசர் ஃபர்ஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது? ஷியர் ஃபோர்ஸ்னால ஒர்க் ஆகுது. எப்படின்னா ரெண்டு விரல்ல ரெண்டு சைட்லயும் ஒரே லோட நீங்க அப்ளை பண்றீங்க. ஒன்னு வந்து கீழ இருந்து மேல வருது, இன்னொன்னு மேல இருந்து கீழே போகுதா? வித் ரெஸ்பெக்ட் டு இட்ஸ் அந்த புள்ளினால. ஓகேவா, அந்த சென்டர்ல வந்து ஒரு இது இருக்கு இல்லையா, ஃபல்க்ரம் இருக்கு இல்லையா, அந்த ஃபல்க்ரம் மூலியமா எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா மேலையும் கீழேயும் மூவ் ஆகுறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த அந்த பிளேடு வந்து என்னன்னா மேலையும் கீழேயும் மூவ் ஆகுது. அப்படி மூவ் ஆகுறப்ப எனக்கு என்ன அந்த நடுவில் இருக்க பேப்பர் எனக்கு என்ன ஆகுது? ஷியர் ஆகுது. சரிங்களா, புரியுதா? அப்படிதான் வந்து சிசர் ஒர்க் ஆகுது. அந்த சிசர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அந்த P and P/2 சிசர். சரியா, ஓகே. அங்க வந்து என்னன்னா ஈக்குவல் லோடு கொடுத்தோம், இங்க என்னன்னா லோடு வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கு. அப்ப அந்த வேரியேஷனுக்கு ஏற்ற மாதிரி அது கட் ஆகுமா? அப்ப இந்த இதுல என்ன நடக்குது? ஷியர் ஆகுது அந்த பிளேனு, which means அந்த செக்ஷனு சிபிங்கிற செக்ஷன். சரியா, ஷியர் ஆகுதா இல்லையா? ஷியர் ஆகும். ஓகேவா, இப்ப இந்த மாதிரி கேஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சைன் கன்வென்ஷன் என்னன்னா, ஓகே, ஒரு எக்ஸ்எக்ஸ் செக்ஷனுக்கு ஓகே ஒரு சைடுல வந்து அப்பரும் இன்னொரு சைடுல வந்து லோயரும், which means என்ன மூமெண்ட் மாதிரி தெரியுது உங்களுக்கு? கப்பல் மாதிரி தெரியுது, கிளாக் வைஸ் மாதிரி இருக்கா? அப்ப கிளாக் வைஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஷியர் ஃபோர்ஸ் எனக்கு வந்து பாசிட்டிவ். சரியா, அதே செக்ஷனுக்கு
ஓகே, நான் அப்ளை பண்ற ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு இந்த சைடுல அப்பர் ஆகும், இந்த சைடுல லோயர் ஆகும். எனக்கு எப்படி இருக்கு? கவுண்டர் கிளாக் வைஸ்ல இருக்கா? அப்ப அந்த ஷியர் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நெகட்டிவ். சரியா? சரிங்களா? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் கிளாக் வைஸ் பாசிட்டிவ், கவுண்டர் கிளாக் வைஸ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. ஆனா அது மொமெண்ட் கூட கன்ஃபியூஸ் பண்ணிக்கோங்க. அதனால தான் நான் இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு எழுத மாட்டேன்னு சொன்னேன். சரியா? இது எழுத வேணும்னு தான் இருக்கேன். இதனால எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கப்புள் வந்து என்னன்னா கிளாக் வைஸா இருந்தா பாசிட்டிவ், ஷியர் ஃபோர்ஸ் பாசிட்டிவ். ஓகே, அங்க கப்புள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ். இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஷியரிங் டேக்ஸ் பிளேஸ் ஆகும். ஓகேவா? த வேல்யூ ஆஃப் ஷியர் ஃபோர்ஸ் நம்ம ஆல்ரெடி அங்க சொன்ன பாயிண்ட் தான். ஓகே, ஷியர் ஃபோர்ஸ்னா என்னன்னா it is a force at any section because of which shearing action takes place. shear force-னால தான் shearing நடக்கும். சரிங்களா? இந்த இடத்துல சொல்றது தான் கரெக்டா இருக்கும். ஓகேவா? so the value of shear force at any section is equal to algebraic sum of all the vertical loads from either side of section. சரியா? இந்த பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரி, இதே கேஸுக்கு நான் பெண்டிங் மூமெண்ட் வரைஞ்சேன் அப்படின்னா இது என்ன கேஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு? சென்டர்ல வந்து லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு அப்படின்னா இந்த பீம் எப்படி பெண்ட் ஆகும்? சென்டர்ல வந்து குழியாவும் டாப் சைடுல ரெண்டு எட்ஜ் சைடுல எனக்கு என்ன இருக்கும்? அதிகமா வந்து அப்பரா இருக்குமா? ஸ்மைலி மாதிரி தெரியுமா? ஆகிங்க சாகிங்கா? சாகிங். ஓகேவா? சோ இந்த செக்ஷனுக்கு பெண்டிங் மூமெண்ட் வரையணும் அப்படின்னா பெண்டிங் ஃபோர்ஸ் பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். சோ பெண்டிங் மூமெண்ட் பார்த்துட்டீங்கன்னா இதே செக்ஷனுக்கு எடுத்துப்போம். எப்படி இருக்கு? இதுல ஸ்பீங்கர் லோடு அப்ளை ஆகுது. அதே மாதிரி ஒரு செக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். அந்த செக்ஷனோட டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஓகேவா? அப்ப இது L/2ங்கிற டிஸ்டன்ஸா இருந்துச்சு அப்படின்னா இது என்ன டிஸ்டன்ஸா இருக்கும்? எனக்கு L/2 மைனஸ் எக்ஸா. ஓகே, இது டோட்டலா எனக்கு Lங்கிற டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, L/2, this is L/2. ஓகே, சோ அப்ப டோட்டலோட எவ்வளவு அப்ளை ஆகுது? this is P/2, this is P/2. கரெக்டா? எல்லாமே பிரச்சனை இல்ல, முடிஞ்சிருச்சு. இப்ப நான் இந்த செக்ஷனை நான் கட் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு எப்படி இருந்துச்சு? சரியா? so here we are applying P-ங்கிற load. okay, this is L/2. சரியா? this is L/2 minus x. so இங்க வந்து P/2ங்கிற லோடு xங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதா? ஓகே, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க எவ்வளவு லோடு ஆக்ட் ஆகுது? ஃபார் எக்ஸாம்பிள் P/2ங்கிற டிஸ்டன்ஸ், P/2ங்கிற லோடு ஓகே எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது? இங்க இருந்து பாருங்க, சொல்லுங்க எவ்வளவு ஆக்ட் ஆகுதுன்னு.
இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு? டோட்டல் டிஸ்டன்ஸ் L minus x னு சொல்லலாமா? டோட்டல் லென்த் வந்து x distance minus h னா. அப்ப p/2 L minus x க்கு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது. ஓகேவா? இது கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? கவுண்டர் கிளாக் வைஸ்ல ஆக்ட் ஆகுது. ஓகே. மைனஸ் pங்கிற லோட் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுது? L/2 minus xங்கிற டிஸ்டன்ஸ்ல ஆக்ட் ஆகுதா? அதான் நம்ம பார்த்தோம். கரெக்ட்டா? L/2 minus x PL/2 minus PX/2 minus PL/2 plus PX/2. Okay, finally உங்களுக்கு PX/2 என்னது எல்லாம் சப்ட்ராக்ட் ஆகி மைனஸ் ஆகுது. கரெக்ட்டா பாருங்க. கிளாக் வைஸ் கவுண்டர் கிளாக் வைஸ். லாஸ்ட் px என்ன சொல்றோம்? minus pl/2 plus px தான. ஆமா px வரும். ஏன்னா L/2 வரதுல. ஓகே px. அப்ப எது எது கேன்சல் ஆயிரும்? PL/2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் px/2 பிளஸ் px ன்னு இருக்குமா? டோட்டலா எனக்கு என்ன வரும்? px/2 ன்னு வருமா? ஓகே. அப்ப திஸ் இஸ் த ஃபைனல் என்னது? மொமெண்டா ஃபோர்ஸா? மொமெண்ட். சரிங்களா? அட் xx செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மொமெண்ட் அபவுட் xx பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா px/2 ன்னு சொல்லலாமா? Here the value of bending moment also at any section is equal to algebraic sum of all the moments from either side of the section சொல்லலாமா? இதே ஸ்டேட்மெண்ட் அப்படியே மாத்தி எழுதலாமா? இப்ப இந்த சைடுல எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு என்ன வரும்? px/2 தான் வரும். கரெக்ட்டா? எஸ் சார். கரெக்ட்டா? எஸ் சார். இங்க பாருங்க px/2 இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா px/2 வரும். இங்க px/2 தான் வரும். ஓகேவா? ஓகே. இப்ப இந்தோட இது கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுக்கு நம்ம ஃப்ரீ பாடி டயகிராம் வரைஞ்சா எப்படி வரையும்? பெண்டிங் வந்தா எப்படி வரைவோம்? So this is the actual beam. பெண்டிங்னால எனக்கு என்னாச்சு அப்படின்னா ஒரு ஃபைபர்ஸ் வந்து இது மாறிடுச்சா? So this is px/2 at the end. This is also px/2ங்கற வேல்யூ. Okay, at here at where x-axisங்கற செக்ஷன்ல. Okay, so this is called sagging னு சொல்லுவோம். Okay, sagging is always positive. Yeah, okay, because on the smiley இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சாகிங்னா ஸ்மைல். ஓகே. அதே இன்னொரு கேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹாகிங்னு சொல்லுவோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு பீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணி எடுத்தீங்கன்னா இது எனக்கு என்ன இருக்கும்? டென்ஷனா இருக்கும். இது வந்து கம்ப்ரஷனா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹாகிங். ஹாகிங்னா எனக்கு நெகட்டிவ். ஓகே, நெகட்டிவ்னா டல்லா இருக்குன்னு அர்த்தம். விச் மீன்ஸ் அதே ஸ்மைல் எனக்கு டல்லா இருக்கு. ஓகேவா? டல்லா இருந்துச்சுன்னா அழுகுன்னு அர்த்தம். ஓகே, ஹாகிங்னு அர்த்தம். சரியா? அப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா போயிடும். ஓகே, அப்ப ஹாகிங்னா நெகட்டிவ், சாகிங்னா பாசிட்டிவ். ஓகே, சைன் கன்வென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா at any section, okay, at any section value of forces or moments must be எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா இப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து பாசிட்டிவ்னு அர்த்தம். அதே மாதிரி at any section, ஓகேவா? xx செக்ஷன் வச்சுக்கோ. at any section, ஓகே, எனக்கு வந்து அந்த மொமெண்ட் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும்? ஹாகிங் சொல்லி நம்ம சொல்லலாம். ஓகே, this is negative. ஓகேவா? ஓகே. சோ இது மட்டும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம டயகிராம் வந்து எப்படி வரையறதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். சோ bending moment
is the value of moment which is responsible for bending of longitudinal planes. Bending moment is the value of moment which is responsible for bending of the longitudinal planes. Okay, can be calculated at any section. Can be calculated at any section by calculation of total moments from either side. Okay, from either side. Okay.